ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் சொசைட்டிக்கான நெக்ஸ்ட் எபிசோடுங்க ப்ரோமோ பார்க்கலாமாங்க. அப்பத்தா பத்திரிக்கைக்கு நம்ம எல்லாரும் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுமே கோமதி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியோட அங்கே கோயிலுக்குமே வந்துடுறாங்க. அந்த பேனரை பார்த்ததும் எல்லாருக்குமே பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி அப்பத்தா பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் அங்கே ஆர்வலாகவும் நின்றுட்டு இருக்காங்க. இங்கே நம்ம சாமி கும்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேலும் சக்திவேலும் வந்து கூப்பிடுறாங்க. இங்கே பாண்டியன் யாருமே இங்கே வரல. அவங்க வந்த பின்னாடி இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்பத்தாவுமே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி செந்தில் மீனாவுமே ரொம்பவே சந்தோஷமாகவும் அங்கே அப்பத்தாக்கு அங்கே புடவையுமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளுமே போகிறாங்க. இவங்கள பார்த்ததுமே அப்பத்தாக்கு பயங்கரமான சந்தோஷமாக இருக்குது. இங்கே கதிருமே அப்பத்தாக்கு இங்கே ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஃப்ரேமே போட்டு அங்கே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் கதிரும் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் அங்கே கோயிலுக்குள்ளே போகிறாங்க. இங்கே மீனாவுமே கேட்குறாங்க, என்னதான் சர்ப்ரைஸ் வச்சுருக்கீங்க, அப்படி எனக்கு சொல்லாமல் எவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் வச்சுருக்கீங்க, எனக்கு சொல்லுங்கள், எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஆர்வலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜுக்கிட்ட கேட்குறாங்க. ராஜுமே எனக்கே தெரியாது அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாங்க. அக்கா அவங்க ஏதோ சர்ப்ரைஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் அது எனக்கு தெரியாது, நான் கேட்டுமே பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ராஜுமே சொல்லிடுறாங்க மீனா கிட்ட. மீனாவுமே சரி ராஜி, நாங்கள் பார்த்ததும் உன்னை நான் கேட்கணும்னு நினச்சேன், ஆனால் நான் கேட்டுமே பார்த்தீங்கன்னா நீ அதை சொல்ல மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு ராஜுக்கிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து உள்ளே போகிறாங்க. கோமதிக்கு இங்கே பயங்கரமாக சந்தோஷமாக இருந்தாலுமே அப்பத்தாவை பார்த்ததும் இங்கே பயங்கரமாக ஃபீல் பண்ணி அம்மா நாங்கள்லாம் வரோன்னு தெரிஞ்சு ரொம்பவே சந்தோஷமாகவும் அங்கே நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதிக்கு பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது. உடனே இங்கே அவங்க அம்மாவை பார்த்த சந்தோஷத்தில் கோமதியுமே அவங்க கட்டி பிடிச்சிக்கிட்டு அங்கே அழுதுகிட்டு, அம்மா உங்கள் பர்த்டேக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது, உங்கள் பர்த்டேக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதுமே உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும்னு எனக்கு தெரியுமா, ஏன்னா உங்களை நான் ரொம்பவே பார்த்தீங்கன்னா வீடு பக்கத்தில் இருந்துமே உங்களை மீட் பண்ணாமல் நான் ரொம்பவே பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுருந்தேன். ஆனால் உங்கள் பர்த்டேவுக்கு நான் வருவேனானே தெரியாமல் ரொம்பவே பார்த்தீங்கன்னா குழம்பி போயிட்டு இருந்தேன். ஆனால் நான் போய் பாண்டியன்கிட்ட நான் கேட்டதுமே அவங்கக்கிட்ட அவங்க சொன்னதுமே பார்த்தீங்கன்னா ஓகே சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னு உங்ககிட்ட சொல்லலான்னு கூட முடியல, ஏன்னா வீடு பக்கத்துலேயே இருந்துமே நான் உங்ககிட்ட பேச முடியாமல் ஒரு சுச்சுவேஷனில் நான் இருக்கேம்மா. ஏன்னா நான் உங்கள் பர்த்டேக்கு வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இதுக்கெல்லாம் காரணமே அவரு தான்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லவும் இங்கே அப்பத்தாக்கு பயங்கரமான சந்தோஷமாகவும் இருக்குது. பாண்டியனை பார்த்ததுமே எப்போ நீங்கள் வருவீங்களா வரமாட்டீங்களான்னு எனக்கு ரொம்பவே பயமாகவும் இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் இல்லைனா நான் உங்களை மீட் பண்ணுறதுக்காக தான் இந்த பர்த்டே ஃபங்க்ஷனவே நான் ஓகே சொன்னேன். ஏன்னா இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, ஆனால் இந்த ஃபங்க்ஷனை வச்சு உங்களெல்லாம் மீட் பண்ணி பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அதையும் நிறைவேற்றி வச்சுட்டிங்க. இதுக்கு மேலே எனக்கு எதுவுமே வேணாம். நான் இதுக்கு மேலே செத்தாலுமே எனக்கு ஆத்மா சாந்தி அடைஞ்சிடும். ஏன்னா நீங்கள்லாம் வந்தது எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனை பார்த்து சொன்னதும், அத்தை நீங்கள் எதுக்கு இது மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் சந்தோஷம் தான் எங்கள் சந்தோஷம், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியோடு வந்தோம். அதே மாதிரி உங்களெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு செந்தில் மீனா கதிர்ராஜி இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே சுகன்யா எல்லாருமே பார்த்தீங்கன்னா பழனிவேல் எல்லாருமே உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்பவே ஆசையாகவும் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி டைமில் நீங்கள் ஃபீல் பண்ணி இது மாதிரிலாம் பேசக்கூடாது, ஏன்னா நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் எங்களுக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லதை கேட்டதும் உங்கள் கோமதிக்கு பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது. இவங்க பாண்டியனையும் பார்த்துட்டு இங்கே சக்திவேலுக்கும் முத்துவேலுக்கும் பயங்கரமாக கோபமாகவும் இருக்குது. இந்த பரதேசி குடும்பம் வரக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் இவங்க வந்துட்டாங்க. அதுவும் இந்த முத்துவேலால் தான் ஆச்சு. ஆனால் அவங்க பொண்ணை கூட சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க முத்துவேலு இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பத்துக்கிட்டு எரியுது அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா கோவத்தோட அங்கே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. குமார் வந்து அரசியை பார்த்ததுமே அரசியுமே குமாரை பார்க்குறாங்க. பார்த்துட்டு மூஞ்சை வந்து திருப்பிட்டு போயிடுறாங்க. அங்கே குமாருமே நம்ம அரசிக்கிட்ட எப்படியாவது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசி நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வரும்போது கேட்குறாங்க. இதை பார்த்த பாண்டியனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. குமார் இதுக்கு மேலே நான் உனக்கு மரியாதையே இல்லை, ஏன்னா நிறைய டைம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அரசி பிரச்சனையில் நீ வர வேணான்னு சொல்லிட்டு, இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா இங்கே அரசிக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தால் வேறு மாதிரி ஆகிடும். இங்கே நான் பிரச்சனை வேணான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அப்பத்தாவ அத்தையோட பர்த்டே கொண்டாடணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நீ ஒரு பிரச்சனையை இழுத்து விட்டுறாதா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பார்த்தீங்கன்னா குமாரை பார்த்துட்டு ரொம்பவே கோவமாகவும் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கோமதியுமே இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல, குமார்கிட்ட வேறு பேசிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் பிரச்சனை ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குமாருமே மாமா நான் மன்னிப்பு கேட்க தான் வந்தேன், நான் வேறு எந்த பிரச்சனையும் பண்ணதுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ பார்த்தீங்கன்னா குமாருமே சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் பாண்டியன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்காம நீ அரசிக்கூடயே பார்த்தீங்கன்னா பேசவே பேசாத, ஏன்னா அரசிக்கு பண்ண கொடுமை பத்தாதா, இல்லை ஒன்று எதனா பண்ணுறதுக்கு எதனா யோசிச்சு வச்சிருக்கியா, நீ இதுக்கு மேலே நீ அரசிக்கிட்ட வந்து பேசுனா ஆனால் வேறு மாதிரி ஆகிடும், இங்கே எதுவும் பிரச்சனை நடக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன், ஆனால் நான் இங்கே எதுவுமே பேசலை, அரசி நீ பேசாமல் வா, குமார் நீ இதுக்கு மேலே பேசுனா வச்சுக்க உனக்கு அவ்வளோதான், ஏன்னா அப்பத்தா பர்த்டே என்னமோ எதுவும் பிரச்சனை வேணான்னு பார்க்குறேன், இல்லைனா வேறு மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இது பாண்டியனுமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. இங்கே அரசியுமே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, இங்கே குமார் எதுக்கு தான் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசியுமே மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்க. அரசிக்குமே பார்த்தீங்கன்னா குமார் மேலே ஒரு அபிப்பிராயம் வருது, குமார் இப்போ திருந்திட்டான் போல், அங்கே நம்ம குமார் எனக்கு எவ்வளவோ பார்த்தீங்கன்னா கஷ்டத்தை கொடுத்துருக்கான், ஆனால் இப்போ அது திருந்தி என்கிட்ட மன்னிப்பு கேட்குற போது எனக்கு அவன் திருந்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இப்போ குமார்கிட்ட நான் பேச முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசையுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கோமதியுமே அம்மா நீங்கள் அது உங்களுக்கு சரி சூப்பராக இருக்குமா, இன்றைக்கி உங்களுக்கு பர்த்டே, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுமா, நாங்கள் வந்தது உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு எனக்கு தெரியுமா, ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்ததே, ஆனால் உங்களுக்கெல்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா எங்கள் பசங்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் பூஜையை ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே பற்றி நான் சொல்லிடுறாங்க. இங்கே அப்பத்தாவுமே சக்திவேலுக்கிட்டையும் முத்துவேலுக்கிட்டையும் போயிட்டு இங்கே பூஜை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இங்கே அப்பத்தாவுமே பார்த்தீங்கன்னா பூஜை ஸ்டார்ட் பண்ணதும் இங்கே ஒரு சைடு இங்கே கதிர் செந்தில் மீனாலாம் பார்த்தீங்கன்னா அங்கே அன்னதானம் போடுறதுக்கு அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்பத்தாவுக்காக. இங்கே இவங்க அன்னதானம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே எங்கள் அப்பத்தாவுக்கு பயங்கரமாக சந்தோஷமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே அப்பத்தாவுமே இந்த இது பர்த்டே வச்சு உங்கள் குடும்பத்தை நான் ஒன்றா பார்த்துட்டேன், எனக்கு ரொம்பவே சொல்ல முடியாத ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தை பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்க. இங்கே கோமதியுமே பார்த்தீங்கன்னா அப்பத்தா பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறதுக்கு இங்கே சக்திவேலுக்கு பயங்கரமாக கோபமாக இருக்குது. இங்கே மயிலோட அப்பா பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கிஃப்ட்டும் வாங்கிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு நின்றுட்டு இருக்க. நாம் ஏன் கொடுக்கணும், நம்மளுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நம்ம கிஃப்ட்டு கொடுக்கக்கூடாது, அது அவங்களுக்கு தான் அவமானம், அதனால தான் நான் கிஃப்ட்டு வாங்கிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்கிட்டையுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். மயிலுமே இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்களோ தெரியல, இங்கே சரவணன் வேறு எங்கூட பேசவும் மாட்டுறாரு, அவர்கிட்ட நான் பேசினாவே அவர் மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டார், என்கிட்ட ரொம்பவே பார்த்தீங்கன்னா கோபமாகவும் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் என்கிட்ட நல்ல வார்த்தையாக பேசி கூட எவ்வளோ நாளாச்சு, ஆனால் அந்த நகை விஷயத்தில் நான் விஷயம் தெரிய வந்துச்சுன்னா இங்கே பெரிய பிரச்சனையே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மயிலுமே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுமே மயில நீ போயிட்டு சரவணன் கூட நில்லு, உன் புருஷன் கூட சந்தோஷமாக நின்றுட்டு இங்கேயே தனியாக நின்றுட்டு இருக்க, நீ அங்கே போய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை பார்த்து ரொம்பவே முறைச்சிக்கிட்டே எங்கள் மயிலுமே பார்க்குறாங்க. எல்லாருமே எல்லாருக்கும் அப்பத்தாக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்துருக்காங்க, நீங்கள் எதனா ஒரு அப்பத்தாக்கு ஒரு புடவை ஏன்னா வாங்கிட்டு வந்து நீங்கள் கிஃப்டாக கொடுத்துருக்காங்களா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மயிலுமே கேட்குறாங்க. மயில்மா நீ போமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுமே பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சி விட்டுறாங்க. மெயினாக அவங்க அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பா எனக்கு அங்கே தனி கொடுத்தோன்னு போனதே எனக்கு சுத்தமாக பிடிக்கலப்பா, அங்கே போனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா இவர் நடவடிக்கையே எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இங்கே இருந்தபோது நான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன், ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நீங்கள் சொல்லி புரிய வைக்கக்கூடாதா, அங்கே இருந்தால் எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா போர் அடிக்குதுப்பா, அவர் இப்போல்லாம் வேலையிலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வராரு, அது வரையும் பார்த்தீங்கன்னா வீட்டில் நான் தனியாக தான் உக்காந்துட்டு இருக்கணும், அதே மாதிரி அங்கே கோமதி அத்தை வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாகவும் அவர் லேட்டாக வந்தால் கூட எங்கள் பேசுகிறதுக்கு ராஜி அத்தை அங்கே மயில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க, ஆனால் அங்கே நான் யார் கூடப்பா பேசுறது, அங்கே நான் தனியாக உக்காந்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா மனசு கஷ்டமாக இருக்குது, ஏன்னா நான் அவங்க வீட்டில் இருந்தபோது ரொம்பவே தனிமையாக ஃபீல் பண்ணேன், ஆனால் அங்கே கூட்டு குடும்பமாக இருக்காராங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே செந்திலவே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனால் அவர் இது மாதிரி எல்லாம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட தெரியலப்பா, ஆனால் அங்கே போனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சராக வாங்கிட்டு வந்து இங்கே வீட்டில் கோச்சிக்கிட்டு இருக்காரு, தண்ணி ஆட்டம் இங்கே லட்சக்கணக்கில் இங்கே செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு, அங்கே பாண்டியன் மாமா அவர் 10 லட்ச ரூபாய் கொடுத்ததை வச்சு அவர் என்னென்னமோ வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு, சும்மாவே செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு, எனக்கு சுத்தமாக பிடிக்கலப்பா, நீங்கள் கொஞ்சம் கூட அவருக்கு எடுத்து சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அம்மா நீங்கள் தனி கொடுத்தனும் தான் அங்கே வாழணும்னா எத்தனை பேர் எங்கிக்கிட்டு இருக்காங்க, நீ ஏம்மா தனி கொடுத்தனமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த விடாப்படியாக இருக்க. நம்ம மாப்பிள்ளையே பார்த்தீங்கன்னா தனி கொடுத்தனும் கூட்டிகிட்டு போயிருக்காரு, நீ சந்தோஷமாக அங்கே இருமா அப்படின்னா நீ அங்கே இது மாதிரி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு நீ அங்கெல்லாம் வாழவே முடியாதுமா, நீ இது மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காதுமா, ஃபஸ்ட்டு இங்கே வந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு போகலாம், நீ சைலண்ட் ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா கிட்ட சொல்கிறாங்க. மீனாவுமே பார்த்தீங்கன்னா
யாருமே என் கஷ்டத்தை புரிஞ்சுக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜுமே பார்த்தீங்கன்னா கதிர்கிட்ட ஏங்க என்ன தான் கிஃப்ட் வச்சுருக்கீங்க, என்ன சர்ப்ரைஸு எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜுமே பார்த்தீங்கன்னா கதிர்கிட்ட கேட்குறாங்க. கதிருமே ராஜி நாங்கள் கொடுக்க போகிறோம்ல நீ அப்போ பார்க்குவ, அப்போ கொஞ்சம் உனக்கும் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக இருக்கும். நான் அப்பத்தாக்கு கொஞ்சம் மிகப்பெரிய மறக்க முடியாத ஒரு கிஃப்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். ஏன்னா அம்மாவும் எங்கள் அப்பத்தாவுமே பார்த்தீங்கன்னா 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறது இன்றைக்கி மட்டும்தான். அதே மாதிரி அவங்க சந்தோஷத்தை இன்னும் கொஞ்சம் பெருசாகணும்னா நான் இந்த கிஃப்ட்டை கொடுத்தேன்னா அவங்க மறக்க முடியாத நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிருமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பழனிவேலுமே நம்ம எந்த கிஃப்ட்டும் வாங்கிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த சுகன்யாவுமே உங்களுக்கு கிஃப்ட் வாங்குறதுக்கு கூட அப்பத்தாக்கு ஒரு கிஃப்ட் வாங்குறதுக்கு கூட உங்களுக்கு கையில் காசு இல்லை, அதனால தான் இந்த மளிகை கடையை நான் வச்சு கொடுக்குறேங்க, அந்த கடையை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இதெல்லாம் ஏன் நீங்கள் கேட்குறீங்க, ஒரு 10 ரூபானா கூட நீங்கள் ஒரு கையை நீங்கள் எதிர்பார்க்கணும். ஆனால் நீங்கள் மளிகை கடை ஓனராக இருந்தால் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணணுமோ உங்களுக்கு தேவைன்ற நேரத்தில் நீங்களே எடுத்து செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சுகன்யா எங்கள் கோயிலுக்கு வந்து கூட இது புத்தி போலியா, எங்கே இது சாமி கும்பிட வந்திருக்கோம், இங்கே நீ எதுவுமே என்கிட்ட பேசாத, ஏன்னா எனக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்குது, நீ பேசி என்னை டென்ஷன் படுத்தி விட்டுறாத. அப்பத்தா பத்திரிக்கு இப்போ தான் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும், ஆனால் நீ இப்போ அந்த சந்தோஷத்தவே நீ கெடுக்கிற மாதிரியே நீ என்கிட்ட எதுவுமே பார்த்தீங்கன்னா பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனிவேலுமே பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. முத்துவேலுக்கு பயங்கரமாக கோபமும் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் அப்பத்தா பத்திரியை பார்த்துட்டு அப்பத்தாவை மீட் பண்ணி கொஞ்சம் டக்குன்னு போங்கண்ணா, இங்கே உக்காந்துக்கிட்டு அங்கே அப்பத்தா கிட்ட வலிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே சக்திவேலே சொன்னது கரெக்டாக தான் ஆச்சு, இந்த பரதேசி பாண்டி குடும்பம் வந்தால் அந்த பர்த்டே ஃபங்க்ஷனே நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னது கரெக்டாக தான் இருக்குது. அப்பத்தாவும் அவங்கக்கிட்ட வலிஞ்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இந்த குடும்பத்தை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலுமே அங்கே அப்பத்தா கேட்குதா, பர்த்டேக்கு ஏதோ ஆசைப்பட்டு கேட்டுருச்சு, நம்ம இப்போ எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் குமாருமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, சமையலுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்லியிருந்தாரு. ஆனால் கடைசி நேரத்தில் எந்த ஆளுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே அங்கே இது குமாருக்கு பயங்கர இது கோபமாக இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறது, வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு குமாருக்கு பயங்கர வருத்தமாக இருக்குது. உடனே இங்கே சக்திவேலுக்கிட்டுமே போய் சொல்கிறாங்க, அப்போ இங்கே சாப்பாடு ரெடி ஆகுதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, ஆனால் அதுக்கு ஆள் வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் சொல்கிறாங்கப்பா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமார் சொல்லுவோம். உடனே இங்கே பாண்டியனும் கோமதியுமே பார்த்தீங்கன்னா அன்னதானம் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஆனால் இன்னொன்னுமும் போடுறாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு வயிறார போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி சொன்னதை பாண்டியன் கிட்ட கேட்டதும் பாண்டியனுமே பார்த்தீங்கன்னா சாப்பாடு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பாண்டியன் தான் பார்த்தீங்கன்னா சாப்பாடு சப்ளை பண்ணுறாரு. இதை பார்த்ததும் சாப்பாடு பிரமாதம். இங்கே பாண்டியனும் பார்த்தீங்கன்னா அவங்க அத்தைக்காக இவ்வளோ பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு போகிறதெல்லாம் கேட்ட சக்திவேலுமே பயங்கர கோபமாக இருக்காங்க. இந்த பாண்டியன் குடும்பம் இது மாதிரி பண்ணணும்னு தெரியும், ஆனால் இவ்வளோ பெரிய இது அசிங்கத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல. அண்ணா நான் அப்பவே சொன்னேன்லண்ணா, இந்த பாண்டியன் குடும்பத்தை வர வச்சா ஏதோ ஒரு பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு எங்க சாப்பாடு பண்ணுறதுக்கு ஆளுமே வரல அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். கடைசி நேரத்தில் நம்ம என்னதான் பண்ணுறதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேலுமே பார்த்தீங்கன்னா முத்துவேல் கிட்ட கேட்கவும் முத்துவேல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லதான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே பாண்டியன் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா எல்லாருமே அங்கே சாப்பாடுமே சப்ளை பண்ணிடுறாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா அதை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறத கேட்டதும் இங்கே அப்பத்தாக்கு பயங்கர சந்தோஷமாகவும் இருக்குது. அப்பத்தாவுமே இது கோமதி நீ இது மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, உன் புருஷன் இவ்வளோலாம் பண்ணுவார் நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை, ஆனால் நான் இதெல்லாம் கைமாறான உங்களுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறேன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கிட்ட சொல்கிறாங்க. அம்மா நான் இதை பண்ண வேண்டியது நான் உனக்கு பண்ண வேண்டிய கடமை தான்மா, ஏன்னா நான் உனக்கு எதுவுமே பண்ணதில்லை, ஆனால் உன் பர்த்டே ஃபங்க்ஷனில் நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதியுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாண்டியனை பார்த்து சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குப்பா, உங்கள் அத்தைக்கு நீ இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணுன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கறதுக்கு மாட்டாங்க, ஆனால் சாப்பாடு நல்லா இருந்துச்சுப்பா, நீங்கள் பர்த்டே ஃபங்க்ஷன் பர்த்டே கொண்டாடுறது பெருசு இல்லை, ஆனால் வரவங்களுக்கு நல்லா வயிறார சாப்பாடு நீங்கள் நல்லபடியாக போட்டிருக்கீங்க, உங்களுக்கு என்ன சொல்கிறதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாவாங்க. பாண்டியன்கிட்ட சொல்லிட்டு போகிறத கேட்டதும் பாண்டியனுக்கு பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது. இங்கே அரசுக்கு இங்கே கோமதிக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. முத்துவேலுமே பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தை நான் வர வேணான்னு சொன்னேன், இந்த குடும்பத்தை கூட்டிகிட்டு வந்து எங்கள் கோயிலில் வச்சு நம்மளை அசிங்கப்படுத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலுமே அங்கே கோச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. Thank you friends.